இந்த ஆயத்துல் குர்சி இருக்கு இல்லையா, அதோட சம்பந்தமாக ஒரு ஹதீஸ் வருது சஹீஹ் புகாரியில். அது ஷைத்தான் வந்து அது அந்த பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இது பண்ணுறாங்க. ஆக மொத்தத்தில் அந்த ஹதீஸை வச்சு பார்த்தா சூனியக்காரங்க சொல்கிறாங்க ஒரு மனிதன் வந்து இன்னொரு மனிதனுடைய உடம்பில் போக முடியாது அப்படின்றாங்க. அப்போது இந்த ஹதீஸை பற்றி பார்த்தா இது கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. அப்போ ஹதீஸ் ஒன்று பொய்யா இருக்கணும், இல்லை அது எனக்கு தெளிவு வேணும். குர்சி அது என்னது? திருக்குரானுடைய 2வது அத்தியாயம் சூரா பக்கராவுனுடைய 255வது வசனம் வரும். அந்த ஆயத்துல் குர்சி இருக்கு இல்லையா, அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் லா தஅஹுதுஹு சினத்துன் வலா நௌம், இந்த வசனத்திற்கென்று அதில் வந்து குர்சியை பற்றி பேசப்படும். குர்சினா சேர், சிம்மாசனம். அல்லாஹ் இருக்கிற சிம்மாசனத்தை பற்றி வசிய குர்சியுஹு சமாவாத்து வல்லர்கள், அவனுடைய சிம்மாசனம் வானங்கள் பூமி எல்லாம் விட சூழ்ந்திருக்கிறதுங்கிற மாதிரி அல்லாஹ் சொல்கிறான்ல, அதை பற்றி பேசுகிறதுனால ஆயத்துல் குர்சி, குர்சியை பற்றி பேசுகிற ஆயத்துன்னு அதுக்கு பேர் வச்சுருக்கிறாங்க. இதற்கென்று சிறப்பு இருக்குது. அதில் என்ன சிறப்பு ஒன்றுனா, யார் ஒவ்வொரு ஃபரலான தொழுகைக்கு பிறகு ஆயத்துல் குர்சியை ஓதுவாரோ அவர் சொர்க்கத்தில் நுழைவதற்கு ஒரே ஒரு கேப்பு தான் இருக்கும், தடை. எது? மரணம் தான் தடையாக இருக்கும். ஏன்னா இப்போ அவர் இங்கே இருக்கார், சொர்க்கத்துக்கு போயிடுவார். ஆனால் அதுக்கு ஒரு லிமிட் என்ன? மவுத்தாகணும்ல. இந்த மவுத்தை தவிர மற்ற எல்லாம் டைரெக்டாக சொர்க்கத்துக்கான கனெக்ஷன் வந்துருச்சு அப்படிங்கிற அளவில் ஒரு சிறப்பு இருக்குது. இது சரியான ஹதீஸ். இன்னொரு சிறப்பு இருக்குது. யார் இரவுல ஆயத்துல் குர்சியை ஓதுவார்களோ அவர்களுக்கு ஷைத்தானுடைய தீண்டுதல், யாருடைய கெட்ட மனிதர்களுடைய தீண்டுதல் வராது இப்படிங்கிற ஹதீஸ் இருக்குது. இதை எதுலேருந்து இந்த ஹதீஸை இப்படி எடுக்கிறோம், சட்டம் எடுக்கிறோம் அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ரமலானில் கிட்டத்தட்ட பெருநாளைக்கு சில நாட்கள் முன்னதாகவே அந்த ஃபித்ராவிற்காக வந்திருக்கிற பேரிச்சம்பழங்கள் கோதுமை அதெல்லாம் குவிஞ்சிருக்கும்ல, அதை வந்து பெருநாளைக்கு முதல் நாள் வசூலாம் பண்ண மாட்டாங்க. சில நாட்களாகவே நடந்துக்கிட்டு இருக்கும், 4-5 நாள் 6 நாள் ஓடிக்கிட்டு இருக்கும். அது அப்படி வசூல் பண்ணி அதை திரட்டி வச்சுக்கிட்டு இருக்கிற இடத்துல ஒருத்தன் திருடிட்டு போயிடுறான். கொஞ்சம் கொஞ்சமாக திருடி சாப்பிட்றது. ஒவ்வொரு நாள்லையும் யார் அகப்படுறா? அதில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவரை பிடிச்சிடுறாங்க. முதல் நாள் பிடிச்சிடுறாங்க, அடுத்த நாள் பிடிச்சிடுறாங்க, அடுத்த நாள் பண்ணுறாங்க, உன்னை ரசூலாட்ட கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. உடனே அவன் சொல்கிறான், நீ வந்து என்னை ஒன்றும் பண்ணிடாத, என்னை விட்டுரு, நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்கிறான். என்ன விஷயம்? நீ இரவில் ஆயத்துல் குர்சி ஓதுனா நான் உன்னை அண்ட மாட்டேன், கெட்ட மனிதர்களோ கெட்ட எண்ணங்களோ வராத அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறான். சொன்னதை ரசூல்லாட்ட வந்து அபூ ஹுரைரா விளக்குறாரு. விளக்கிய உடனேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, சதக்கக்க வஹுவ கதூப், அவன் 1ஆம் நம்பர் பொய்யன், ஆனால் இப்போ சொன்னான் பாரு அது உண்மை அப்படின்னாங்க. அப்போ இப்படி சொன்ன உடனேயே இதிலிருந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? அபூ ஹுரைரா வந்து ஷைத்தானை பார்த்தாங்களா? பார்த்த மாதிரி வருது. அப்போ மனிதர்களுக்கும் சைத்தானுக்கும் இடையில் ஒரு தொடர்பு இருக்கிற மாதிரி தெரியுது. மனிதர்களுடைய பொருளை சைத்தான் தூக்கிட்டு போகுதுன்னா அப்போ மனிதர்களுக்கு சைத்தான் தீங்கிழைக்க முடியும். மனிதர்களோட அந்த சைத்தான் பேசுது, அப்போ சைத்தான் மனிதர்களோட தொடர்பு வைக்க, இப்படிலாம் பல கேள்வி வருது இல்லையா? இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? இப்படிலாம் கிடையாது, இந்த ஹதீஸே பலவீனம்னு சொல்கிறதா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஹதீஸையுமே டக்குன்னு பலவீனம்னு சொல்ல மாட்டோம். முதல்ல ஒரு ஹதீஸ் வந்து குரானுக்கு முரண்படுற மாதிரி தெரிஞ்சா அறிவிப்பாளர் வரிசை கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். வரிசை சரியில்லைன்னா ஹதீஸ் பலகீனமாயிரும். அல்லது அறிவிப்பாளர்கள் வரிசை நல்லா இருந்து ஆள் சரியில்லை, அறிவிக்கிற ஆள் பொய்யரு, நினைவாற்றல் குறை வந்தவர் அப்படின்னா அதை தள்ளுபடி பண்ணிடுவோம். அல்லது அறிவிப்பாளர் வரிசையெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, இந்த ஹதீஸ் வந்து ரசூல்லா அந்த குரான் வசனத்துக்கு முன்னாடி இறக்கப்பட்ட ஹதீஸு இல்லது பின்னாடி இறக்கப்பட்ட ஹதீஸு, முரண்படாமல் புரிஞ்சுக்கலாம். இப்படி மாதிரி இருந்தால் முரண்படாமல் புரிவோம். இல்லை முரண்படத்தான் செய்யுதுன்னா தான் இது நபிகள் நாயகத்தை டேமேஜ் பண்ணுறதுக்கு யாரோ எழுதி வச்சுருக்கிறாங்கிற முடிவுக்கு வருவோம். அது பலதரப்பட்ட ஆய்வுக்கு பிறகு தான் சொல்லுவோம். ஆனால் இந்த ஹதீஸ் குரானுக்கெல்லாம் முரண்படலை, படாத மாதிரி நம்ம விளக்கம் சொல்ல முடியுங்கிறனால சொல்கிறோம். எப்படி? குரானில் வந்து ஷைத்தானை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, ஆதம் நபியுடைய மக்களை நம்மளை பார்த்து சொல்கிறான், உங்கள் தாய் தந்தையை ஆதம் ஹவ்வாவை
இப்லீஸ் சைத்தான் ஏமாத்தினானே, அது மாதிரி உங்களை ஏமாத்திடக்கூடாது, நீங்கள் ஏமாந்துடாதீங்க, இந்த ஆடைகளையெல்லாம் நல்லா போட்டு ரொம்ப இரையச்சமாகவும் ஒழுக்கமாக இருங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லிட்டு, ஏன் தெரியுமா, ஹுவ யராக்கும் வ ஜுனூதுஹு மின் ஹைசுலா தரவுனஹு, நீங்கள் பார்க்காத வகையில் அந்த இப்லீஸும் அந்த இப்லீஸ் கூட்டமும் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அதாவது எப்படி அல்லாஹ் சொல்கிறான், இந்த இப்லீஸ் கூட்டத்தை நீங்கள் பார்க்க முடியாது, உங்கள் கண்ணுக்கு அவங்க தெரிய மாட்டார்கள், ஆனால் அவர்கள் கண்ணுக்கு நீங்கள் தெரியுறீங்க அப்படிங்கிற ஒரு தொடர்பை சொல்கிறான். அப்போ ஜின்களுடைய கூட்டத்துடைய கண்ணுக்கு யார் தெரிவா, மனுஷன் தெரியுமா. ஆனால் மனுஷன் கண்ணுக்கு யார் தெரிய மாட்டாங்க, ஜின்கள் தெரிய மாட்டார்கள். இது ஒன்று. ரசூல்லாவுக்கு விதி விலக்கு, ரசூல்லா தூதர், ஜின்னுக்கும் மனுஷனுக்கும் சேர்த்து ரசூல்லாம் தூதர். ஏன் அல்ல ரசூல்லாவை தூதராக்கி ஜின்னில் தூதராக்கலைன்னா, ஜின்னில் ஒரு தூதர் வந்தார்னு வைங்க, அவர் ஜின்களோட வாழ்ந்திருக்கலாம், மனுஷனோட வாழ முடியாதுல்ல, மனுஷன்கிட்ட பேச முடியாதுல்ல, மனுஷன்கிட்ட வந்து தொடர்பு வைக்க இயலாது. ஏன், எந்த மனிதனுக்கும் அந்த ஜின்னுக்கு கண்ணு தெரியாது, அதானே. இப்போ உதாரணத்திற்கு ஜின்னா ஒரு தூதர் வந்துட்டார், அந்த ஜின்னு தூதரை ஜின்கள்லாம் பார்த்துக்குவாங்க, மனிதர்கள் யாரு கண்ணுக்குமே அந்த ஜின்னை தெரியாது, அப்படி தானே. இப்போ மனிதர்களில் ஒரு தூதர் வந்திருக்காரு, மனிதர்களுடைய தூதரை மனுஷர்களும் பார்த்துருவாங்க, ஜின்களும் பார்த்துருவாங்க. அதுக்காக வேண்டி அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், ஜின்கள் எல்லாம் முகமது ஆகிய உன்னை பார்க்க முடியும், உனக்கு மட்டும் ஜின்னை காட்டிட்டான் அல்லாஹ், மற்ற எந்த மனிதர்களுக்கும் ஜின்கள் தெரியாது. சரியா? இப்போ இந்த ஹதீஸ குர்ஆனுக்கு முரண்படாமல் புரிய வைக்கிறதா இருந்தால், வந்திருப்பது ஷைத்தான் அல்ல, ஜின்னு அல்ல, ஒரு கெட்ட மனுஷன் திருடுறான், அவன் பசிக்கு தான் திருடுறான்னு தெரியுது, இப்படி அர்த்தம் வச்சா ஈஸி ஆயிரும். அடுத்த கேள்வி, சரி ஒரு கெட்ட மனுஷனை கெட்டவன் சொல்ல வேண்டியதானே, அவனையே சைத்தான் ரசூல்லா சொல்லணும்னு கேட்கலாம். அப்படி இருக்குது. ரசூல்லாவுடைய வழக்கத்திலையும் திருக்குரான் வசனத்தின் வழக்கப்படியும் கெட்ட மனிதர்களையும் சைத்தான்னு சொல்லக்கூடிய வழக்கம் இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்வோம், சில பேர் அப்புறம் என்ன செய்ய, நல்லா இருக்கல, நல்லா இருக்கிறேன், சரி பசங்களாம் அந்த சைத்தானை பற்றி பேசாதியே அப்படிம்போம். அவனை சைத்தானா, அவ்வளோ சேட்டை பண்ணுறாங்க, அதானே. முன்னாடி ஒரு சைத்தான் பின்னாடி ஒரு சைத்தானோட போய்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு, தினமும் என்ன ஸ்கூலுக்கு கொண்டு போகிறது அப்படிம்பாங்களா, என்ன சேட்டை, ஆனால் உண்மையிலே சைத்தானா இல்லை. இது மாதிரி அல்லாவே பயன்படுத்தலாம். எப்படி பயன்படுத்தலாம், நயவஞ்சகர்கள் இருக்கிறாங்கல்ல, அவர்கள் இறை நம்பிக்கை கொண்டவர்களை சந்திப்பாங்க, பிறகு அந்த கெட்டவர்களையும் சந்திப்பாங்க. நயவஞ்சகர் ரெண்டு பக்கம் தானே போகணும். இறை நம்பிக்கை கொண்டவர்களை சந்திக்கும் பொழுது, இதா லகுல்லதீன ஆமனு காலு ஆமன்னா, இறை நம்பிக்கை கொண்டவர்களை சந்தித்தால் சொல்கிறார்கள் நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று. வ இதா ஹலவ் இலா ஷயாத்தீனிஹிம், அவங்களுடைய சைத்தான்கள்கிட்ட போனாங்கன்றா நாங்கள் உங்களை சார்ந்தவர்கள்னு பேசிக்கொள்கிறார்கள். அந்த கெட்டவர்கள் எல்லாம் என்ன சொல்கிறான், இறை நிராகரிப்பாளர்களுக்கு பேர் சைத்தான்கள்ங்கிறான், சைத்தான் இல்லாமல் கெட்ட மனுஷன். அது மாதிரி ரசூல்லாவும் சில நேரத்தில் அப்படி பயன்படுத்துவாங்க. ஒரு நபித்தோழர் கேட்பாங்க, ஆடு வளர்க்கலாமா, பறக்கத்து அப்படின்னாங்க, ஒட்டகம் வளர்க்கலாமா, அது பெருமை அப்படின்னாங்க. ஒரு சகாபி கேட்டார், ஆட்டு தொழுவம் இருக்குல்ல, ஆடு மேய்ச்சி சேர்த்து வைக்கிற இடம், அங்கே ஒருத்தர் தொழுகலாமா, தொழுகலாம். ஒட்டக தொழுவத்தில் தொழுகலாமா, அது சைத்தான் அப்படின்னாங்க. அப்படின்னு அர்த்தம், அந்த தலையை வச்சுட்டு சும்மா இருக்காது, இப்படி குறுக்க மறுக்க போட்ட ஒரு வழி பண்ணி விட்டுரும், டிஸ்டர்ப் பண்ணும், அதுக்காக வேண்டி சைத்தான்பாங்க. அப்போ உண்மையிலேயே சைத்தானா, இப்போ சைத்தானை சாப்பிட்லாமா, நம்ம ஒட்டகத்தை அறுத்து சாப்பிட முடியுமா, இப்போ சைத்தானையா சாப்பிட்ற 3 வேளை அப்படி ஆகி போயிடும். அப்போ ஒட்டக பால் சைத்தான் பாலா, அது இல்லை, கெட்ட துன்பம் விளைக்கும்ங்கிற காயின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ரசூல்லா அங்கே சைத்தான்னு குறிப்பிட்டது கெட்ட மனுஷங்கிறக்காக வேண்டி சொன்னாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டா ஈஸியாயிரும். கெட்ட மனிதனுக்கு இந்த ஹதீஸ் எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்கலாம். எந்த ஒரு மனிதனும் இந்த சகாபி தெரிஞ்சு வச்சிருக்கலாம்ல, அபூ ஹுரைராவுக்கு அது தெரியல. ஆயத்துல் குர்சி ஓதுனால் சைத்தான் தீண்ட மாட்டான், கெட்ட மனிதர்கள் தீண்ட மாட்டான்னு அபூ ஹுரைராவுக்கு தெரியல, அவ்வளவுதான். இதை ரசூல்லாட்ட சொன்னோன்னா ரசூல்லா உறுதிப்படுத்திக்கிட்டாங்க.